ஐபிசி தமிழ் உலக தமிழருக்கோர் உறவு பாலம் நேயர்களுக்கு வணக்கம். சாட்டை நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது உங்கள் டியூட் விக்கி. இந்திய நாட்டை பொறுத்த வரையிலும் இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள், இடதுசாரி கொள்கை இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள், தமிழ் ஈழ ஆதரவாளர்கள், இவங்க எல்லாரும் நீதித்துறை முன்னாடி நிப்பாட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறையோடு அளவுகோலோட தான் நீதி என்பது வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுவே இந்துத்துவா கொள்கைகளை பின்பற்றக்கூடிய RSS பயங்கரவாதிகளை இந்த நீதித்துறை முன்னாடி போய் நிப்பாட்டினோம்னா குற்றவாளிகளுக்கு சாதகமாகத்தான் நீதி என்பது வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. இந்த அவலம் 70 ஆண்டுகால இந்தியாவுடைய சுதந்திர ஆட்சியில தொடர்ந்து நடந்து வந்துகிட்டு இருக்கு. இதே போலத்தான் சமீபத்தில் ஒரு RSS பயங்கரவாதி குற்றவாளியாக கருதப்பட்டவர், அவர் இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. இதனை அடிப்படையாக கொண்டு இந்த அவலத்தை கண்டிக்கும் விதமாகத்தான் இன்றைய சாட்டை நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம். மதம், மொழி, இனம், ஈழம், கல்வி, லஞ்சம், ஊழல், வன்முறை, பெண்ணடிமை, பேராசை என்று நம்மை வீழ்த்த 1000 தடைகள் ஒன்று சேர்ந்து விரட்டை அடிக்க கையில் ஏந்தவும் சாட்டை. எப்படி இந்து மதமானது தமிழர்களுடைய மதமாகவும் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மதமாகவும் ஏமாற்றி நம்ம மத்தியில திணிக்கப்பட்டதுங்கிறத பார்க்க போறோம். இந்து மதம் என்பது ஆரியர்களுடைய மதம். இந்த இந்துக்கள் அப்படின்ற பெயரே வட மாநிலத்தில் வசித்த வாழ்ந்து வந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான். பாரிசீகர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது வட மாநிலத்தை சார்ந்த மக்களுக்கு தான் இந்த பெயரை சூட்டியிருக்காங்க. பாரிசீகர்கள் என்பவர்கள் வடமேற்கு கணவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்தபோது அவர்களுடைய முகத்வாரத்தில் அவர்கள் பார்த்தது இந்த வட மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு தான். இவங்க சிந்து நதிக்கு அருகில் இருப்பதனால ஜிண்டூஸ் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. நம்மளை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களா இருக்கட்டும், ஐரோப்பியாவை சார்ந்த மற்றவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நம்மள ஜிண்டு அப்படின்ற ஒரு இனத்தை சார்ந்த மக்கள் அப்படின்னா தங்களுடைய ஆவணங்கள் அத்தனையிலுமே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஜிண்டு என்ற வார்த்தை தான் காலப்போக்கில் ஹிந்து அப்படின்னு மாறி இருக்குது. இப்படி வடமேற்கு கணவாய் வழியாக வந்த பாரிசீகர்கள் யாருக்கு இந்த பெயரை கொடுத்தாங்கன்னா, அப்ப ஆரியர்களாக இவங்க வந்ததுக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே வடமேற்கு கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் ஆடு மேய்க்க வந்த இந்த ஆரியர்கள் நம்மை ஒட்டுமொத்தமாக ஆட்கொண்டு, நாங்க தான் உங்களுக்கு வேதங்களை கற்றுக் கொடுக்க போறோம், நாங்க தான் பிராமணர்கள், உங்களுக்கான எல்லா கடவுள் வழிபாட்டுக்கும் நாங்க தான் மிக மூலதனமாக இருப்போம் அப்படின்னு நம்மளை ஏமாத்தி வந்திருக்கக்கூடிய இந்த ஆரியர்களை தான் அவர்கள் இந்துக்கள்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேற்கூறிய எல்லா கருத்துக்களுக்கும் மிகப்பெரிய சரித்திர சான்றுகள் நம்ம இடத்துல இருந்தாலும் இது எல்லாமே 1940 காலகட்டத்தில் தந்தை பெரியார் அவர்களால் எழுதப்பட்ட கட்டுரையிலிருந்து தான் அந்த வரிகள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. சரி, தந்தை பெரியார் என்பவர் ஒரு நாத்திகர், கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர், அதனால அவர் இப்படி எழுதியிருப்பாரு அப்படின்றத பார்த்தோம்னா, இந்து மதத்தின் பெரிய பற்று கொண்ட தோழர் பகவன் தாஸ் என்று குறிப்பிடப்படக்கூடிய ஒரு நபர். இவர் யாருன்றதை பத்தி நம்ம சொல்லணும்னா மிகப்பெரிய இந்துத்துவவாதினே சொல்லலாம். இவர் அவருடைய பத்திரிகையான லீடர் அப்படின்ற பத்திரிகையில அகமதாபாத்ல வெளியிடப்பட்ட இந்த பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. அந்த கட்டுரையில தான் இந்த விடயங்களை எல்லாத்தையும் அவரும் ஊர்ஜிதப்படுத்தி இருக்காரு. என்ன மாதிரினா, ஹிந்து மதம் அப்படிங்கிறது ஆரியர்களுடைய மதம். இன்று இந்துக்கள்னு நம்ம சொல்லக்கூடியவங்க அந்த காலத்துல ஆரியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவங்கன்னு அவரும் மறுபடியும் இதை சொல்லியிருக்காரு. இப்படி அவர் கூறியிருக்கக்கூடிய சான்ற முன்ன வச்சுட்டு வட மாநிலத்தில் வாழக்கூடிய மக்கள் மற்றும் பிராமணர்கள் இவங்க எல்லாரையும் தான் ஆரியர்கள்னு குறிப்பிட்டாங்க. இவங்க மட்டும்தான் இந்துக்கள் அப்படின்னு பகவன் தாஸ் சொல்றாருன்னா, அப்ப தமிழர்களும் திராவிட இனத்தை சார்ந்த மற்ற மொழியை சார்ந்தவர்களும் எப்படி இந்துக்கள் என்ற அடையாளத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுது. இதை அடிப்படையாக கொண்டு பார்த்தோமே ஆனால் இந்துக்களுடைய மதம் வேறு, தமிழர்களுடைய மதம் வேறு. இந்துக்களுடைய கலை வேறு, தமிழர்களுடைய கலை வேறு. இந்துக்களுடைய நாகரிகம் வேறு, தமிழர்களுடைய நாகரிகம் வேறு என்பது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு மதம் என்பது மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த முட்டுக்கட்டைகளிலேயே இந்து மதம் என்பது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத எப்படி நம்மளால ஊர்ஜிதமா சொல்ல முடியும்னு பார்த்தோம்னா, பிறப்பின் அடிப்படையிலே சாதிய அடையாளங்களை கொடுத்து, பிறப்பின் அடிப்படையிலே இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அப்படின்ற பாகுபாடை வச்சு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொடக்கூடாது அப்படின்ற தீண்டாமையை நம்மளுடைய மக்கள் மத்தியில விதைத்த இந்த இந்து மதம் என்பது மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டைன்றதை நம்ம சொல்லலாம். நம்மிடையே இன்று புறையோடி போய் இருக்கக்கூடிய இந்த தீண்டாமை எல்லாத்திற்கும் காரணம் இந்து மதம் அப்படின்ற குற்றச்சாட்டை நம்ம முன்னாடி வைக்கிறோம். அதை ஒற்று இந்த குற்றச்சாட்டை மறுக்க இயலுமா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்து மதத்தை பின்பற்றிட்டு வரக்கூடியவங்க மேல நம்ம வச்சோம்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. அவங்க மேல இன்னொரு கேள்வியையும் எடுத்து வைக்கலாம். பழந்தமிழர்கள் அவங்களுடைய பண்டைய காலத்துல இந்த ஜாதிய தீண்டாமை அப்படின்ற முறையை
கடைபிடித்து வந்தாங்கன்னு ஏதாவது ஒரு பழந்தமிழருடைய நூலில் இருந்து எடுத்துக்காட்டு எடுத்து அவங்க சொல்ல முடியுமா அப்படின்னு இரண்டாவது கேள்வியை நம்மளால கேட்க முடியும். இந்த இரண்டு கேள்விக்கும் பதில் கண்டிப்பா வரவே வராது. பழந்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவர் செய்யக்கூடிய தொழிலை மையமாக கொண்டு ஒவ்வொரு கூட்டமாக பிரித்து வச்சிருந்தாங்க. அந்த கூட்டத்திற்கு என்று ஒரு பெயரை கொடுத்திருந்தாங்க. ஆனா ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் உயர்ந்தவர்கள், இன்னொரு கூட்டத்தை சார்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற பாகுபாடு எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது. இவரை மதிப்பதை போலவே மற்றொருவரையும் மதித்து வந்துட்டு இருந்தாங்க. இதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. ஆக ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் மதிக்கக்கூடிய தன்மை தான் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அடையாளமாக இருந்தது. இப்படி அடையாளத்தை இன்றும் நம்ம தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்பணும்னா நாம் இந்துக்கள் இல்லை அப்படின்ற மிகப்பெரிய கிளர்ச்சியை இந்து மக்கள் என்று இன்று முத்திரை குத்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் எடுக்க வேண்டும். இப்படி ஹிந்து மதம் எங்களை எவ்வாறெல்லாம் ஏமாற்றி விட்டது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேசிட்டு வரக்கூடிய அத்தனை கருத்துக்களையும் தோழர் பகவன்தாஸ் அவர்கள் அவருடைய கட்டுரையில் சேர்த்து எழுதியிருந்தார். கிட்டத்தட்ட 3000த்திற்கும் அதிகமான ஜாதிகளை உண்டாக்கியது இந்து மதம். அந்த ஜாதிகளில் இவர்கள் தான் உயர்ந்தவர்கள், இவர்கள் தான் தாழ்ந்தவர்கள் என்று மக்களை பிரித்தது இந்து மதம். அந்த உயர்வு தாழ்வின் அடிப்படையில் தீண்டாமையை உண்டாக்கியது இந்து மதம் என்று இது எல்லாத்தையுமே பகவன்தாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இது எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்து மதத்தை பார்க்கணும்னா அந்த மதமே இல்லாமல் போயிருக்கும். இந்த அடக்குமுறைகள் தான் இந்து மதத்துடைய மிகப்பெரிய மூலதனமாக இருந்து வந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் கிடையாது, பல மூட நம்பிக்கைகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல திணித்த மதம் என்றால் அது இந்து மதம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா வேதங்களின் அடிப்படையில் மனு ஸ்மிருதி தர்மத்தின் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய மக்களை புரியாத பாஷையான சமஸ்கிருத பாஷை பேசி ஏமாற்றி வரக்கூடிய மதம் இந்து மதம். அந்த வேத இதிகாசத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புரோகிதர் வந்து ஒரு பூஜை பண்றாரு, ஒரு புனஸ்காரம் பண்றாருன்னா அதனுடைய ஆரம்பத்தில் ஒரு கடவுள் வாழ்த்து சொல்லுவார். அந்த கடவுள் வாழ்த்துல கூட ஒரு அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, இமயமலையிலிருந்து விந்திய மலை இந்த இரண்டு மலைக்கும் இடையில் வாழக்கூடிய அந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களான இந்து மக்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த புரோகிதர்கள்லாம் சொல்லுவாங்க. இதன் அடிப்படையில் என்னன்னா, இந்த விந்திய மலை என்பது சரியாக தென்னிந்தியாவையும் வட இந்தியாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு மலை. இதன் மூலமாகவே வடநாட்டில் வசித்தவர்கள் தான் இந்து மக்கள் என்று ஒரு காலத்தில் வேதங்களிலேயே சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த இந்து மதம் என்பதுதான் தெற்கு நோக்கி வந்து ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் அத்தனை பேருடைய மதமாக இன்று கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதற்கு அந்த இந்து மதத்தை இங்கு படையெடுத்து வந்து பரப்பிய ஆரியர்களுக்கும் ஆரிய படையெடுப்புக்கும் தான் இந்த ஒட்டுமொத்த பெருமையுமே போய் சேரும். தமிழக மக்கள் இங்க வாழக்கூடிய மக்கள்லாம் தங்களை இந்துக்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏமாந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இந்து அப்படின்ற வார்த்தையே ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மதம், அதனுடைய ஒரு அங்கம் தான் நாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு வந்துருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நம்மளுடைய பூர்வீக கடவுளான முருகன், கொற்றவை, காளி, மாரி இது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த இந்து மக்களுடைய கடவுளான பராசக்தி தான் இந்த கொற்றவை, காளி, மாரி எல்லாம். சுப்பிரமணியன் சொல்லப்படக்கூடிய சிவனுடைய இரண்டாவது மகன் தான் நம்ம முருகன் அப்படின்னு ஏமாந்து இந்து மக்களாக நம்ம மாற்றப்பட்டிருக்கோம். இப்படி நம்மளை ஏமாற்றி நம்மிடம் புறையோடி போயிருக்கக்கூடிய இந்த காவி பயங்கரவாதிகள் எந்த அளவுக்கு இன்று அரசியலில் காலூன்றி இருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இருப்பதுதான் இன்று இந்தியாவில் நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய ஆட்சி. அதுல என்ன மாதிரியான தவறுகள்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இறுதி பகுதியான சவுக்கடி பகுதியில் பார்ப்போம். அதற்கு முன்பு உறக்க சொல்லுவோம் பகுதியில் மக்கள் கருத்தை பார்ப்போம். மக்களுக்கான முதல் கேள்வி, பிஜேபி வேற ஆர்எஸ்எஸ் வேற, எங்க ரெண்டு பேரையும் தயவு செஞ்சு ஒன்னா பார்க்காதீங்க அப்படின்னு பல பிஜேபி தலைவர்கள் பேசி வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆர்எஸ்எஸ்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம், ராஷ்ட்ரிய சுய சேவா அப்படின்னு சொல்லிட்டு. பிஜேபி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் தமிழிசையை எத்தனையோ விதமான பேட்டிகளை வந்து ஏன்னா தினத்தந்தியில் ரங்கராஜ் பாண்டியனுடைய பேட்டியில் கூட தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய தாய் அமைப்பு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் தான் சொல்லிட்டு. அதனால் சங்க பரிவாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது அவங்களுடைய எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ ஆர்எஸ்எஸ்ங்கிறது தான் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே தொடங்கப்பட்டது. ஹோட்சேவாவில் வந்து தொடங்கப்பட்டது. ஹோட்சே அதில் ஆர்எஸ்எஸில் ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்எஸ்எஸ் தான் தாய் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவங்களே சொல்லும் பொழுது அதை நம்ம எப்படி மறுக்க முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான். அது வெளியில் சொல்லிக்க வேண்டியது தான். அவங்க உள்ளுக்குள்ளே எல்லாம் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. இல்லை, ஆர்எஸ்எஸ் பிஜேபின்றது ரெண்டுமே வந்து தனித்தனி கிடையாது, எல்லாமே ஒன்று தான். அவங்க தொண்டருக்கு வந்து வேற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, தலைவருக்கு வந்து வேற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்க சொல்லுவாங்க, ஆனால் ரெண்டும் ஒன்று தான். ஆர்எஸ்எஸ் தான் முதல்ல, பிஜேபிக்கு ரைட்டு. மக்களுக்கான இரண்டாவது கேள்வி,
பசுவதை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் தொடர்ந்து பிஜேபியை சார்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ் காரர்களும் தாக்கி வந்துகிட்டு இருக்காங்க வட மாநிலத்தில். இந்த பிரச்சனையை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது ஒரு காரணம் தான். அதாவது இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொன்னா தாழ்த்தப்பட்டவர் மீதும் இஸ்லாமிய மீதும் தாக்குதல் நடத்தணும். அதுக்கு ஒரு காரணமா என்ன அப்படி சொன்னா அவங்களுக்கு நமக்குள்ள வேறுபாடு என்னன்னு சொன்னா பசு. நம்ம வந்து பசு வந்து தெய்வம் மதிக்கிறோம், அவங்க வந்து அதை வந்து அவங்க ஒரு சாதாரண விலங்கா மதிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேத்துக்கும் இடையில ஒரு வேறுபாட்டை தூண்டணும். அதாவது இஸ்லாமியர்களுக்கும் தனியாக, இஸ்லாமியர்கள் தாழ்த்தப்பட்டவர் இவங்கெல்லாம் தனியாகவும், நம்மளோட இந்துக்கள் தனியாகவும், இப்படி ஒரு வேறுபாட்டை தூண்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு காரணம் எடுக்கப்பட்டதான் இந்த பசு மாடு விஷயங்களை ஒழிய இதுக்கும் அதுக்கும் அந்த சம்மந்தமும் கிடையாது. மாடு சாப்பிட நிப்பாட்டினா கோழியும் ஆடு சாப்பிட நிப்பாட்டணும். ஸோ அது மட்டும் ஏன் விலங்குகள் இல்லைன்றாங்க, இது மட்டும் விலங்குகள்ன்றாங்க. ஸோ எல்லாமே ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஒன்று அது எல்லாமே ஸ்டாப் பண்ணணும், இல்லைனா மாடு சாப்பிட்றதுன்னு இது பண்ணக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. அதாவது அவங்க வந்து மத சார்பற்ற கட்சி கிடையாது, இந்துக்களை முன்னிலைப்படுத்தி கட்சியை வளர்த்துன்னு அவங்க ஆளுங்கட்சியை வந்து அராஜகம் பண்ணுறாங்க. ஆடு கொடுத்தா நம்ம அடிச்சு சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட்றோம் இல்லையா? இப்போ மாடு அடிச்சு சாப்பிட ஒன்றும் தப்பு கிடையாது. அது எல்லாருக்குமே பிறந்தாது இல்லை, எல்லா கறியும் எல்லாரும் சாப்பிட்றாங்கல்ல, அவங்களுக்கு மாத்திரம்னா இந்துக்கு ஒரு சட்டம் முஸ்லீம் சட்டம் அதெல்லாம் தப்பு, எல்லாருக்கும் ஒரே இது தான், விருப்பப்பட்டவங்க சாப்பிட்லாம், அது ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. பசுவை கொல்றதுன்றது இங்கே கூட நடக்குது, கேரளாவில் கூட நடந்து தான் இருக்குது, எல்லா ஊர்லேயும் நடந்துனுக்குது. அது கொல்றதுன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் தடை பண்ணணும். எங்கெல்லாமோ அந்த ஒரு சைடு மட்டும் தடை பண்ணால் என்ன பிரயோஜனம்? அதனால் அடுத்த கேள்வி, இவ்வளவு பிரச்சனைகள் வடமாநிலங்களில் ஏற்பட்டதற்கு பிறகும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகிய பகுதியில் அடைஞ்சிருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா முன்னால் இருந்த காங்கிரஸ் வந்து ஊழல் கட்சின்னு ஊழல் செஞ்சு அதை வந்து மக்கள் இடத்துல பிரபலமாயிடுச்சு. அந்த ஊழல் பண்ணது வந்து இன்னும் மக்கள் மனதிலேருந்து மறையல. அவங்க என்னதான் சொன்னாலும் மக்கள் வந்து அதை கேட்குறா போல இல்லை. அதனால அது பிஜேபிக்கு சப்போர்ட்டாக போயிடுது. வரலாறு காணாத வெற்றிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். எங்கே போய் நான் வந்து இந்த மாதிரி வந்து மாட்டை நான் வெட்டுறதுக்காக வந்து இந்த மாதிரி இது பண்ணுறேன், அதுக்காக போய் ஓட்டு கேட்க சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு பிஜேபியோடைய கொள்கைகள் அப்படிங்கிறத மறைக்கப்பட்டு இதுவரைக்கும் எப்படி மோடி அப்படிங்கிற ஒரு பிம்பம் காட்டப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படி சொன்னால் வளர்ச்சி இந்தியா. இன்றைக்கி இருக்கக்கூடிய இங்கே ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய கூட மோடிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காரணம் வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா வளர்ச்சி, ஏதாவது ஒரு டிஜிட்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அது ஒன்று. காங்கிரஸுக்கு மாற்றா வந்து வேற எந்த கட்சிகளும் கிடையாது வட இந்தியாவில் முழுக்க. அதனால இந்தியா முழுக்க இருக்கக்கூடியது அப்படிங்கிறது பாஜக. அந்த ஒரு விஷயத்துக்காக எல்லா பேரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லலாமே ஒழிய இந்த மாதிரியான கொள்கைகளுக்காக ஓட்டு போட்டாங்க நம்ம சொல்ல முடியாது. அங்கே 75% படிக்காதவங்க கண்மூடித்தனமாக அங்கே ஓட்டு போட்டுங்கிறாங்க. ஆட்சி பிடிக்கலாம். இப்போ நேர்மையாகவும் நடக்கிறான், நேர்மையாகவும் ஆட்சி பிடிக்கிறான், எல்லாம் பணம். அடுத்த கேள்வி, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி முழுமையான ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா? இந்த மண்ணில் ஆர்எஸ்எஸ் கால் உண்டுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? ஆட்சி அமைக்க முடியும்னா இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை பொறுத்து தான் அது. ஏன்னா இங்கே இருக்கிற அரசியல்வாதிங்க அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. நம்மளுக்கு பதவி கட்சியாக போதும்னு சொல்லிட்டு எதை ஒன்றாலும் நுழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திராவிட கட்சிகளில் வந்து பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா திராவிட கொள்கையில் அப்போ இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஆட்கள். பிஜேபி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு சொன்னால் மக்கள்கிட்ட நேரடியாக போய் ஓட்டு கேட்காம இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ நான் அதை சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி மாநில அரசுகளை மிரட்டி அந்த மாதிரியான வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இல்லை, ஜென்மத்துக்கு வராது. திராவிட கட்சி இருக்கிற வரைக்கும் பிஜேபியோ வேற எதுவும் தலையிட முடியாது. சத்தியமாக ஒரு காலம் முடியாது, எந்த காலத்துலையும் முடியாது. தமிழ்நாடை பொறுத்த வரையும் கண்டிப்பாக பிஜேபிக்கு சான்ஸ் கிடையாது, காங்கிரஸும் சான்ஸ் கிடையாது. என்னைக்கு அண்ணா காலை வச்சாரோ அன்னையோட போச்சு அது காங்கிரஸ். மக்களுக்கான இறுதி கேள்வி, 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்திற்கு தமிழக அரசு இங்கே அனுமதி கொடுத்துருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இருக்கிற அரசியல் வந்து பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கும் அவங்க நல்லா இருக்கிறதுக்கும் ஏதோ ஒன்றாலும் செய்வாங்க. நாட்டில் ரத்த ஆறு ஓடினாலும் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. வி ஆர் டிபெண்ட் ஆன் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்கும். இப்போ வந்து அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும். அந்த அப்படின்ற பட்சத்தில் அதனால் என்ன பண்ணணும்னா இவங்க ஆட்சி தக்க வச்சிக்கணும்னா அவங்க சொல்கிறதை கேட்டு தான் ஆகணும். அதாவது ஆர்எஸ்எஸ் ஊர்வலம்னு சொல்லும் பொழுது இது வந்து பொதுவாக நம்ம சொல்லணும்னு சொன்னால் இது வந்து இந்தியா வந்து ஒரு சுதந்திர நாடு. இது யார் வேணாலும் ஊர்வலம் நடத்துறதுக்கும் எது வேணாலும் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. யாரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாரு, தவறான கருத்துக்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய கருத்துக்களை கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்ட் இல்லாமல், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இல்லாமல் உங்களுக்கு கருத்துக்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் வேணாலும் போராட்டம் நடத்தலாம், அது தப்பு இல்லை. இது உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. பிஜேபி ஆட்டி படிக்குது, பன்னீர் சொல்றது ஆட்டி படிக்குது, இதுதான் உண்மை. இதுவரைக்கும் உறக்க சொல்வோம் பகுதியில் மக்களுடைய கருத்துக்களை பார்த்தோம். இப்போ நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இது சவுக்கடி.
இன்று காவி பயங்கரவாதம் இந்தியாவில் காலூன்றி மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது. மோடியுடைய ஆட்சி காலம் முடிவதற்கு முன்னாக நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டோமோ அதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும்னு காவி பயங்கரவாதிகள் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா தலித் மக்கள் மீதும், தாழ்த்தப்பட்ட இன மக்கள் மீதும், இஸ்லாமிய மக்கள் மீதும், கிறிஸ்துவ மக்கள் மீதும், இப்படி சிறுபான்மையா இருக்கக்கூடிய மக்கள் மீது பசுவை வதை செய்தார்கள், மாட்டு இறைச்சியை உண்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான தாக்குதலை இந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் RSS காரர்களும் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதே போலவே ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி மொழியை திணிப்பதும், செத்துப்போன சமஸ்கிருத மொழியை கொண்டு வந்து திணிப்பதும் என்று காவி பயங்கரவாதிகள் தொடர்ச்சியான இந்த அடக்குமுறைகளை மற்ற மாநில மக்கள் மீதும் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதனுடைய நீட்சியாக தற்போது ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய அசீமானந்தா என்று RSS உடைய பயங்கரவாதி ஒருவர், அவருக்கு விடுதலை கொடுத்திருக்கு. யார் இந்த அசீமானந்தான்னு பார்த்தோம்னா இவர் ஒரு RSS தீவிரவாதி. நான் முன்ன சொன்னது போலவே இவர் 5 குண்டுவெடிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறாரு. 119 பேர் உடல் சிதறி உயிரிழந்ததற்கு காரணமாக இருந்திருக்காரு. இவரை இப்போது நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. 2007ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ராஜஸ்தான்ல அஜ்மீர் தர்கா என்ற இடத்தில் மிகப்பெரிய குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. இதுல 3 பேர் அந்த இடத்திலே உயிரிழந்து போனாங்க, 17 பேர் படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க. இதனை விசாரித்த ஜெய்ப்பூர் NIA நீதிமன்றம் 13 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த 13 பேர்ல 7 பேர் சரியாக சாமியார் அசீமானந்தா உட்பட அந்த 7 பேர் தான் இப்ப விடுதலை செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்ட்டு 3 பேர் குற்றவாளிகளாக கருதப்பட்டிருக்காங்க. 3 பேரை 10 ஆண்டுகளாக இன்னும் காவல்துறை தேடிக்கிட்டே இருக்குது. இந்த குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 3 பேர்ல மிக முக்கியமான ஒருவர் சுனில் ஜோஷி. இந்த சுனில் ஜோஷிங்கிறவர் அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த 2007ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்படி உயிரிழந்து போன ஒருத்தர குற்றவாளினும் உயிரோடு இருப்பவரை நிரபராதினும் நீதிமன்றம் சொல்லி இருக்குது. மோடியுடைய அரசு எதனால இந்த அசீமானந்தாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அசீமானந்தாவுக்கும் மோடிக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத அவர் கேரவன் அப்படின்ற பத்திரிகையில நேரடியாகவே கொடுத்த பேட்டியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பத்திரிகை பேட்டியானது சரியாக ஜனவரி 10, 2012, ஜூன் 22, 2013, ஜனவரி 9, 2014 மற்றும் ஜனவரி 17, 2014 ஆகிய ஆண்டுகளில் லீனா என்ற பத்திரிகையாளர்னால எடுக்கப்பட்டது. அந்த பத்திரிகையாளர் பேட்டியின் போது தனக்கும் RSSக்கும் இருக்கக்கூடிய நேரடியான தொடர்பு பற்றி இந்த சாமியார் அசீமானந்தா விளக்கி இருக்கிறாரு. சரி, இந்த சாமியார் அசீமானந்தா யாரு அப்படின்றத பார்க்கும் பொழுது 1951ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஹூக்ளி அப்படின்ற மாவட்டத்தில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயரானது நவகுமார் சர்க்கார். இவர் முதுகலை இயற்பியல் படித்தவர். சிறு வயதிலிருந்தே RSS கோட்பாடு, இந்துத்துவ கோட்பாடுனால ஈர்க்கப்பட்டு RSSல் தன்னை இணைத்துக் கொண்டவர். இவர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தீவிரவாதியா மாறி இருக்காருன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் விவேகானந்தருடைய ஒரு பொன்மொழி. அது என்னன்னா, ஹிந்து மதத்திலிருந்து யாராவது ஒருத்தன் வெளியில போறான்னா நம்மள்ட்ட இருந்து ஒருத்தன் குறையிறான்னு பார்க்காதீங்க, எதிரியினுடைய ஆட்கள்ல ஒருத்தன் கூடிட்டான் அப்படின்னு பாருங்கன்னு விவேகானந்தர் சொல்லி இருக்காரு. அதை முக்கியமான கோட்பாடா எடுத்துக்கொண்டு தன்னுடைய 31வது வயதுல சன்னியாசியாக மாறுறாரு. அப்பதான் தன்னுடைய இயற்பெயரான நவகுமார் சர்க்கார் அப்படிங்கிறத மாத்தி அசீமானந்தான்னு மாத்திக்கிறாரு. அசீமானந்தம் என்றால் மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்குது. வனவாசி கல்யாண் ஆசிரம் அப்படின்ற ஒரு ஆசிரமத்தில் தன்னை இணைச்சுக்கிறாரு. இது முழுக்க முழுக்க பழங்குடியினர்களை முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆசிரமம் அப்படின்ற பெயர்ல கிறிஸ்துவ மிஷனரிகள் எல்லாம் இங்க வந்து பழங்குடியினர்களை மதமாற்றம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத எதிர்த்து போராடக்கூடிய ஒரு இயக்கமா தான் இருந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த இயக்கத்துடைய மிக முக்கியமான கோட்பாடு பழங்குடியினர்களை முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, கிறிஸ்துவ மதத்துக்கு இந்த பழங்குடியினர்கள் மாறிடக்கூடாதுங்கிறது தான் இருந்துச்சு. இப்படி வனவாசி கல்யாண ஆசிரமத்தில் துவங்கி RSS வரைக்கும் தன்னை இணைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அசீமானந்தா சுனில் ஜோஷியோட இணைந்து போட்ட ஒரு மிகப்பெரிய சதி திட்ட வேலை தான் 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி தில்லியிலிருந்து பாகிஸ்தான் சென்று கொண்டிருந்த சம்ஜௌதா அப்படின்ற ரயில் வண்டியில குண்டு வச்சாங்க. அதுல 68 பேர் உயிரிழந்து போனாங்க. அதே போலவே 2007ஆம் ஆண்டு மெக்கா மசூதி பக்கத்தில் இவங்க வச்ச குண்டின் அடிப்படையில் 11 பேர் உயிரிழந்து போனாங்க. அதே போலவே 2006 செப்டம்பர் மற்றும் 2008 செப்டம்பர் அப்ப மல்கேனா என்ற பகுதியில் இவங்க நடத்தின தாக்குதல்ல உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 37. இது போக நான் முன்ன சொன்னது மாதிரி ராஜஸ்தான்ல நடந்த அஜ்மீர் என்ற தர்கால நடந்த தாக்குதலின் போது 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இத்தனை பேர் இவருடைய சதி திட்டத்தினால உயிரிழந்திருக்காங்க. இப்படி நூற்றுக்கணக்கான பேரை கொன்று குவித்த இந்த சாமியார் அசீமானந்தாவை தான் இப்ப விடுதலை செஞ்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவ கோட்பாடுகளை கையில் ஏந்தி இருக்கக்கூடிய குற்றவாளிக்கு தனியா ஒரு தீர்ப்பும், இது இல்லாம இஸ்லாமியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், தமிழீழ ஆதரவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு தனி தீர்ப்பையும் தான் எழுதி வச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமானவனுக்கு விடுதலை அறிவிச்ச இந்த இந்திய அரசு
ராஜீவ் காந்தியை கொலை செய்து விட்டார்கள் என்று 7 பேரை கைது செஞ்சு அப்பாவி மக்களை கைது செஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா, அவர்களை விடுதலை செய்யாமல் தொடர்ந்து வஞ்சித்து வந்துகிட்டு இருக்கிறது ஏன்ற கேள்விதான் நம்ம எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்கு. வேறு ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து சவுக்கடி கொடுக்க காத்திருக்கோம் இந்த சாட்டை நிகழ்ச்சியில. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியூட் விக்கி. சாட்டை நிகழ்ச்சியை ஆன்லைனில் பார்க்க ஐபிசி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.